குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரன் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 கேண்டோ 3 சத்யவான் சாவித்ரி தொடர்ச்சி. எழில்மிகு இளவரசியே, சாவித்திரியே, என் வாழ்வில் இணைந்துவிடு. என்னுடைய ஆனந்தத்தாலும் உன்னுடைய மகிழ்ச்சியாலும் வற்புறுத்தப்பட்டவளாக என் வாழ்வுக்குள் புகுந்துவிடு. என் வாழ்வு உனக்கான மாடமாகவும் இருப்பிடமாகவும் திரு சன்னதியாகவும் விளங்கட்டும். உன்னதமான இந்த அமைதி பிரதேசமானது ஆன்மாக்கள் சந்திப்பதற்கு உகந்த இடமாக உள்ளது. என்னுடைய மௌனமான ஆசை கொண்டு வழிநடத்தப்பட்டு நீ இந்த கானகத்துள் ஈர்க்கப்பட்டுள்ளாய். இங்கு நித்தியமானவைகளாக திகழ்கின்ற பொருட்களின் சுவாசத்தோடு நீயும் ஒன்றிணைந்து கொள்வாயாக. மங்கலான ஒளியில் சலசலப்பு ஓசையுடன் ஒன்றோரொன்று உரசுகின்ற மரக்கிளைகள் உன் மீது கவிந்து உனக்கு நிழல் வரட்டும். இந்த கானகத்தில் வந்து இங்குள்ள பொருள்களில் நித்தியமான ஆன்மாவுடன் தொடர்பு கொண்டவளாக நீ வாழ்வாயாக. உன்னுடைய துடிப்புகளானவை என்னுடைய இதயத்தின் துடிப்புகளுக்கு அருகிலேயே இருக்கட்டும். இந்த கானகத்தின் எல்லா முணுமுணுப்புகளும் மீண்டும் அழைப்பு விடுக்கின்ற இங்குள்ள ஒவ்வொரு பறவையும் தனது கூவலின் மூலமாக மீண்டும் நினைவு கூறுகின்ற மலர்களின் நறுமணத்தால் வசீகரிக்கப்படுகின்ற உன்னதமான மகத்தான அந்த தருணம் வரும் வரை நீ என் அருகில் இருப்பாயாக என்று சத்யவான் கூறுகிறாள். சத்யவானுடைய உணர்வுமிக்க வார்த்தைகளால் வசீகரிக்கப்பட்ட சாவித்திரியின் ஆழம் காண முடியாத ஆன்மாவானது அவளது விழிகளுக்கு ஒளியூட்டுகிறது. சாவித்திரியின் ஆன்மா அவளது விழிகள் மூலமாக அவனை நோக்குகிறது. இனிமையான தெளிவான குரலோசை கொண்டு அது அவனுடன் பேசுகிறது. இந்த வார்த்தைகளை மட்டுமே அவள் அவனிடம் பேசினாள். ஆனால் அந்த வார்த்தைகளில் அனைத்தும் அடங்கியுள்ளன. This word alone she uttered and said all. O Satyavan, I have heard thee and I know that thou and only thou art he. Page number 409.